இயேசு ரொம்ப நல்லவர். நமக்கு நன்மை செய்து அதிசயமாய் நம்மை இதுவரை நடத்தி இன்றைக்கும் அவர் நம்மை அவருடைய சமூகத்துக்கு கொண்டு வந்து அவர் நல்லவர் என்று சொல்லுகிறது கிருபை தந்திருக்கிறார். இன்றைக்கு நாம் வந்திருக்கிறது அவர் நம்மை கொண்டு வந்திருக்கிற ஒரு பெரிய கிருபை. அநேக உபாதியங்கள், அநேக சவால்கள், நாங்கள் இந்த 2-3 வாரங்களாய் அநேக வீடுகளை சந்திக்கும் பொழுது அநேக இல்லங்களிலே, அநேக வீடுகளிலே வெவ்வேறுபட்ட சூழ்நிலைகள், வெவ்வேறுபட்ட சவால்கள், வியாதி, பொருளாதார நெருக்கடி, பயங்கரமான சில சூழ்நிலைகள், அதாவது விவரிக்கே சொல்ல முடியாத அளவுக்கு அநேக சூழ்நிலைகள் வீடுகளுக்குள்ளே இறுக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதன் மத்தியிலும் இன்றைக்கும் சிலர் இந்த இடத்துல அந்த வீடுகளை சந்தித்த அநேகரில் எங்கே இருக்கிறீங்க? நான் அதை பார்த்து வியந்து ஒன்றை தான் சொல்கிறேன், கர்த்தர் ரொம்ப நல்லவர். அவர் நம்மை இன்றைக்கு பலப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அவரை ஆராதிக்கிறது, அவரை ஸ்தோத்திரம் பண்ணுறது ஒரு சந்தர்ப்பம், ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை நாம் பிரயோஜனப்படுத்தி கொண்டால் அது இன்றைக்கல்ல, ஒரு நாள் நிச்சயமாக ஒரு பதிலாய் மாறும். இன்றைக்கே அந்த பதிலாக மாறிடும். இன்றைக்கே நீங்கள் போகும்பொழுதே நீங்கள் எதை எதிர்பார்த்து கேட்குறீங்களோ அது ஒரு பதிலாய் நிச்சயமாய் மாறும். ஏன்னா ஆண்டவர் சொல்கிறோம், விசுவாசத்தின்படி ஆக கடவுதுன்றார். விசுவாசி இன்னைக்கு நடக்கணும்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு நடக்கட்டும். ஆமென். இன்றைக்கு எனக்கு நடக்கணும் அப்படின்னு விசுவாசத்தோடு கேட்பீர்கள் என்றால் இன்றைக்கு அது விசுவாசத்தில் நீங்கள் கேட்கறது நடக்கும். அதை தான் உங்களோடு கூட இந்த நாட்களில் நான் போதித்து கொண்டிருக்கிறேன். இந்த எபிரேய புஸ்தகத்தில் இந்த 11வது அதிகாரத்தில் அநேகருடைய விசுவாசங்களை கர்த்தர் எப்படி அங்கீகரித்தார், அந்த அநேகருடைய விசுவாசங்களை கர்த்தர் எப்படி கனப்படுத்தி, ஆமென், அநேக நாட்கள் சென்றாலும் அந்த விசுவாசம் எப்படி ஜெயமாய் மாறினது என்று சொல்லி இன்றைக்கு இந்த வேதாமத்தில் எழுதப்பட்ட இந்த விசுவாசத்தை தான் உங்களோடு கூட கடந்த வாரத்தில் சொன்னேன். ஜனங்களிடத்துல அன்றைக்கு ஆண்டவர் ஒரு ஆலோசனை சொல்றார். ஏன்னா அவர்களிடத்துல ஒரு பயம், குறை சொல்றது, சந்தேகம் எல்லாம் இருந்ததுனால அவர் சொல்றாரு, ஒரே நாள்ல செய்து முடிக்க வேண்டிய ஒரு அற்புதமோ இல்ல ஒரே நிமிஷத்துல கூட கடவுளால செய்ய முடியும், 7 நாள் கெடு வைக்கிறாரு. அதுல பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, கெடு வைக்கிறாங்கல்ல, நம்ம ஊர்ல சொல்லுவோம்ல, இத்தனை நாள் கெடு வச்சிருக்கிறாங்க. அது மாதிரி 7 நாள் என்ன பண்றாரு, 7 நாள் போய் சுத்தி வரணும்பா. ஒவ்வொரு நாளும் போயிட்டு ஒண்ணுமே பெருசா செய்யறதுக்கு பெரிய டாஸ்க் கொடுக்கல. இன்னைக்கு நமக்குலாம் பெருசா எல்லாத்துல சொல்றாங்க, என்ன சப்பையா இருக்குதே, இதெல்லாம் ஒரு வேலையா, இதெல்லாம் செய்ய அப்படின்னு நான் பண்ணுவோன்றிக்கு நம்ம கஷ்டப்பட்டு நம்ம செய்யறவங்க இல்ல, கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு அவர்களும் அப்படிதான். ஆனா ஆண்டவர்களுக்கு எளிமையாய் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு, போயிட்டு அந்த அந்த எரிகோ மதில் பக்கத்துல போயிட்டு என்ன பண்ணுப்பா, போயிட்டு அமைதியெல்லாம் சுத்திட்டு வீட்டுக்கு வந்து அவங்கவுங்க வேலையை பாருங்க, தூங்குறோம் தூங்கு, விளையாடுற பிள்ளைங்க விளையாடுங்க, சமைக்கிறவங்க சமைச்சு என்ன பண்ணுங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு என்ன செய்திருந்தாங்களோ, அன்னைக்கு யாருக்கும் லேப்டாப் இல்லை, கம்ப்யூட்டர்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் இல்லை, அதனால யாரும் என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, வந்து திருப்பி ஒர்க் ஃப்ரம் ஹோம் செஞ்சிருக்க மாட்டாங்க, வந்து அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிருப்பேன். ஏன்னா யாருக்கும் வயலும் இல்லை, விதைக்கவோ நடவோ, அவர்களுக்கு அப்படிப்பட்ட பெரிய பெரிய கஷ்டமான வேலை. யாரும் வேற வேலைக்கும் போல, கம்பெனிக்கு போல, ஐடிக்கு போல. நான் நினைக்கிறேன் வந்து எல்லாம் ரெஸ்ட் எடுத்துருப்பாங்க. ஆனா அந்த ரெஸ்ட் எடுக்கும் போது தான் சோதனை. ஒரு காரியத்தில் என்னதுங்க, நடக்குமா நடக்காதா, நடக்குமா நடக்காதா, எப்படி இது நடக்கும் அப்படின்னு, அதை எப்படி நீ கையாளுற அப்படின்றதான் கர்த்தர் என்ன பண்றாரு, பாக்குறாரு. அதுதான் விசுவாசம். சொல்லுங்க பக்கத்துல. ஒண்ணுமே சொல்றது நீயே சொல்லி முடிச்சிட்டீங்க. பக்கத்துல தான் சொல்லிக்கிறேன் நான், என்ன சொல்லணும்னு சொல்லல, நானு பக்கத்துல தான் சொன்னேன். நீங்க அதுக்குள்ள போய் டக்குன்னு ஒண்ணேதோ பரவாயில்ல, நிறைய விசுவாசம் உங்ககிட்ட இருக்குது, பக்கத்துல சொல்லுங்க. இந்த நேரத்தை கையாளுறது தான் பெரிய விசுவாசம். பக்கத்துல சொல்லுங்க. ஒரு விஷயம் நடக்காம சொல்லுங்க, அவங்கள பார்த்து சொல்லுங்க, ஒரு விஷயம் நடக்காம அந்த நேரம் இருக்குது பாருங்க, அந்த நேரத்தை கையாளுறது தான் பெரிய விசுவாசம் இல்ல? கரெக்ட் தானே? உண்மைதானே? அதுங்க அந்த நேரத்தை கையாளுறது தான் பெரிய விசுவாசம். இங்க டாஸ்க் 7 நாள். சொல்லுங்க என்னதுங்க, சில நேரத்தில் 70 வருஷம் கூட ஆச்சு. 70 வருஷத்துல தான் என்ன பண்றாங்க, 70 வருஷம் கூட ஆகும். சில இதெல்லாம் பாத்தீங்கன்னா 20 வருஷம். ஒரு மனுஷன் வாழ்க்கையில 13 வருஷம், ஒரு மனுஷன் வாழ்க்கையில் 25 வருஷம், இப்படி ஒவ்வொருக்கும் ஒரு விதமான. ஆனா அந்த நேரத்தை, அந்த அந்த ஒவ்வொரு நிமிஷத்தை கடந்து வர்றது யாரும் பெருசா எப்படி என்னது, வந்து படுத்துட்டு நாளைக்கு காலைல எப்போ வரும், எழுந்து போய் சுத்திட்டு வந்து படுத்துடணும். நாளைக்கு காலைல எப்போ வரும், எழுந்து போயிட்டு போய் முதல்ல சுத்திட்டு வந்து படுத்துடணும். இல்ல, நம்ம அமைதியா இருக்கணும், வாயை பொத்திட்டு இருக்கணும். சொல்லுங்க என்னதுங்க, வாய. biggest test was to close your mouth tight. அவங்களுக்கு கொடுத்த பெரிய சவால் என்னதுங்க, பொண்டாட்டி புருஷன்கிட்ட
எதை பத்தி பேசக்கூடாது? நடக்குமா நடக்காதா, இதெல்லாம் சாத்தியமா சாத்தியம் இல்லையா, உண்மையா இல்லையா, அன்னைக்கு செஞ்சு இன்னைக்கு செய்வாரா செய்ய மாட்டாரா, எதையும் பேசக்கூடாது. அமைதலா நடக்கணும். சொல்லுங்க, சிம்பிளா தானே பேசுறேன், நான் சயின்ஸா பேசினுக்கிறேன். நான் சொல்றது கூடவே சொல்லுங்க, என்னதுங்க? நடக்குமா நடக்காதா பேசக்கூடாது, அமைதலா இருந்துடணும். சில நேரங்களில் கர்த்தர் கையாளுகிற விதங்கள் எனக்கு ரொம்ப வியப்பா இருக்குது. இதுதான் நான் இதை வாசித்து கொண்டிருக்கும். அதனால தான் சொல்றேன், இதை வந்து ரொம்ப ஆழமா வாசிக்க ரொம்ப அதுல இருந்து அநேக வெளிப்பாடுகளை கர்த்தர் தர்றாரு. உண்மையாக ஒரு பெரிய தீசிஸ் மாதிரி கூட உட்கார்ந்தா இந்த முழுசு இந்த ஹெபிரேயர் புஸ்தகத்தையே 110 வாரம் பேசுறது, 110வது வாரம் பேசிட்டு இருக்கிறதுனால ஒரு தீசிஸாவே கூட என்ன பண்ணலாம், அவ்வளோ ஆழமா இந்த அதுவும் விசேஷமா எபிரேய புஸ்தகத்தினுடைய இந்த 11ஆம் அதிகாரத்துல இந்த விசுவாசத்தை ஒவ்வொரு வெவ்வேறுபட்ட விதங்களை கையாளுகிற விதத்தை பார்க்கும் பொழுது மிக மிக வியப்பாய் ஆச்சரியமாய் ஆசீர்வாதமாய் இருக்கு. நீங்க பாருங்க, அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 31வது வசனம். நேரம் கடந்து போவதனால அடுத்த ஒரு பகுதிக்கு போவோம். பாருங்க, இவங்க எல்லாம் இதெல்லாம் நடக்கிற சம்பவங்கள்லாம் ஒரே சீக்வென்ஸ் நடக்குது, ஆனா வெவ்வேறுபட்ட விதங்களை விசுவாசம் செயல்படுது. பாருங்க 31ஆம் வசனத்தை வாசிக்க. விசுவாசத்தினாலே ராகாப் எனும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாதிருந்தால். பாருங்க, இந்த சம்பவத்தை இங்க இருக்கிற நான் சொன்ன மாதிரி எனக்கு இங்க உட்கார்ந்து பேர் பாதி நான் பார்க்கும் பொழுது வேதாமத்தை படித்திருக்கிற ஒரு சிலருக்கு நிச்சயமா இந்த சம்பவம் தெரிந்திருக்கும். இல்ல தெரியாதவர்களுக்கு கொஞ்சம் நான் எப்பயுமே அடிக்கடி இதுதான் முற்படுறேன், கர்த்தர் கொடுக்கிற கிருபையில அது கதை மாதிரியோ இல்ல அட்லீஸ்ட் புரியுற மாதிரி சில காரியங்களை சொல்லி உங்களுக்கு விளக்கி அதுல என்ன முக்கியமான வெளிப்பாடு ஆண்டவர் எதை அதுல சொல்லுகிறார், ஏன் இது வேதாமத்தில் எழுதப்பட்டிருக்குது, இது விசுவாசத்துக்கு என்ன முக்கியத்துவம் என்பதை சற்று உங்களுக்கு விளக்க ஆண்டவர் உதவி செய்வார். பாருங்க, இந்த அம்மா உலக ரீதியாக அவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு அவங்க வந்து யாருமே பெருசா கண்டுக்க மாட்டாங்க. அவங்க வந்து பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு அவங்க ஒரு பெரிய பேர் பெற்றவங்க கிடையாது, ரஹாப் அப்படின்றவங்க. அப்போ அவங்க பேரை அவங்க போட்டுக்குது, அவங்கள அந்த வசனத்தில் எழுதும் போது அவங்க என்ன மாதிரி இருந்தாங்க அப்படின்றது போடப்பட்டிருக்குது. ஆனால் பாருங்க, யோசுவா பல சவால்களை கடந்து மோசே கூட வருகிறார். ஆண்டவர் அவரை தேற்றுகிறார். ஆண்டவர் சொல்றார், வாக்கு பண்ணப்பட்ட இடத்தை உனக்கு தருவேன். ஆனால் அது எப்படிப்பட்டது என்பதை ஏற்கனவே 12 பேரோடு போய் வேவு பார்த்துட்டு வந்தார் யோசுவா. ஆனால் இப்பொழுது திரும்ப ஒரு டாஸ்க் 2 பேரை அனுப்பிச்சு என்ன பண்றாரு, வேவு பார்க்கும்படிக்கு அனுப்புகிறார். அவர்கள் போய் அவங்க போற அந்த பட்டணத்தை சுதந்திரத்துக்கு முன்பாக அது எப்பேற்பட்டது என்பதை பார்க்கிறதற்காய், அது எப்படி இருக்குது அப்படியே இல்ல அங்க என்னென்னலாம் சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்படிக்கு போகும்பொழுது இவர்கள் நேரடியா எங்க போறாங்கன்னா ரஹாப் அப்படின்ற ஒரு சகோதரியுடைய வீட்டுக்கு போறாங்க. ரஹாப் பண்றவங்க அப்போ ஏன்னா யாருமே அவங்க வீட்டுக்கு போக மாட்டாங்க. அவங்க வீட்டுக்கு போனாங்கன்னா அவங்க சரியான ஆட்கள் இல்லை, அப்படிதான் இன்றைக்கு உலகத்தின் அடிப்படையில். ஆனால் ஆண்டவர்களை அங்கே நடத்துகிறார். எனக்கு ரொம்ப வித்தியாசம், ஏன்னா இது ஒரு ரொம்ப சென்சிட்டிவான ஒரு சப்ஜெக்ட் கிடையாது. இதுல விசுவாசத்தை பாருங்க, எனக்கு மெயினாவே நான் இதுக்கு டைட்டிலிங் பண்ணும்போது கடந்த வாரத்துல இதை பேசணும்னு நினைச்சேன். ஆனால் ஏனோ போன வாரத்துல எரிகோ குறித்தே ரொம்ப ஆழமாய் திரும்ப பேச வேண்டி இருந்ததுனால நான் இதை பேசல. ஆனால் இந்த வாரத்துல நான் திரும்ப அதை ரீஃப்ரேஷ் பண்ணி யோசிக்கும் பொழுது never miss an opportunity what God gives us. கர்த்தர் கொடுக்கிற சந்தர்ப்பத்தை நீங்க ஒரு நாள் இழந்து விட கூடாது. அல்லேலூயா. இந்த சப்ஜெக்டினுடைய முக்கியமான விஷயமே இல்லை. இந்த பகுதியில் இந்த 31ஆம் வசனத்துல நான் ஒரே சம்மரியா ஒரு வார்த்தையை சொல்லணும்னா, உன் விசுவாசத்தை பரிசோதிக்கிறதற்கு கர்த்தர் ஒரு சந்தர்ப்பத்தை உன் வாழ்க்கையில தருவார். அல்லேலூயா. இந்த அம்மா இப்படிப்பட்டவர்களா இருந்தார்கள். 2 பேர் வர்றாங்க. 2 பேர் அங்க போறது எதுக்கு என்றால் வேவு பார்க்கும்படிக்கு போகிறவர்கள். ஆனா அங்க போகிறவங்க இந்த 2வது அதிகாரத்துல தான் இந்த சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோசுவா எழுதின புஸ்தகத்துல, யோசுவாவுடைய புஸ்தகத்துல 2வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். நூனின் குமாரனாகிய யோசுவா சீத்திமில் இருந்து வேவுக்காரராகிய 2 மனுஷரை ரகசியமாய் வேவு பார்க்கும்படிக்கு அனுப்பி நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள். நம்ம என்ன அந்த சீக்வன்ஸ்ல அங்க எழுதும் பொழுது எபிரேயாக்கியோன் 11 அதிகாரம் எழுதும் போது ஆக்சுவலி எரிகோ குறித்து முதல் வசனத்தில் எழுதிட்டார். ஆனால் இந்த சீக்வன்ஸ்ல இது முன்னாடியே வந்துடுது. இத பாருங்க, எரிகோவை போய் தகர்க்கிறதுக்கோ யோர்தானை கடக்கிறதற்கு அதுக்கு பிற்பாடு போய் அந்த சுதந்திரிக்கப்பட்ட அந்த தேசத்துல கர்த்தர் கொடுக்கிற அந்த வாக்குத்தத்த தேசத்துல போய் குடியிருக்கிறதற்கு ஒரு வேவு பார்க்க, வேவுனா அந்த ஸ்பை. சில நேரங்களை பாத்தீங்கன்னா போய் பார்த்துட்டு வா, இதை போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்ல போனவங்க அனுப்புவாங்க. அந்த நாட்கால கட்டங்களை சும்மா போய் என்டர்டெயின் பண்றதுக்கு இவங்க போய் அங்க குடியிருக்க போறாங்க, அங்க போய் அநேக காரியங்களை செய்ய போறாங்க. சோ அதற்காக வேவு பார்க்கும்படிக்கு 2 பேர் என்ன பண்ண சூஸ் பண்ண பேர் போடப்படவில்லை. சில நேரத்துல பாத்தீங்கன்னா அது ஆண்டவர் ஏன் அதை எழுதலன்னு சொல்லிட்டு நம்மளாம் வந்து எதனா பேர் வச்சுக்க முடியாது. 2 பேரை
அவங்க எந்த கோத்திரத்திலிருந்து போனாங்க, ஏன்னா அங்க 12 கோத்திரங்கள் இருந்து எந்த கோத்திரத்திலிருந்து போனாங்க அப்படிலாம் கிடையாது. ஆனா 2 பேர் என்ன பண்ணார், தேர்ந்தெடுத்து அவர் அனுப்புகிறார். அவர் பார்த்து வாருங்கள் என்றார். அவர்கள் போய் ராகாப் என்னும் பேர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். போய் நேரடியாக அவர்களுடைய வீட்டுக்கு போறாங்க. பாருங்க, சில நேரங்கள்ல ஆண்டவர் சில காரியத்தை வருங்காலங்களை செய்கிறதற்கு திட்டமிட்டு இருக்கிறார். ஆனா அதை செய்யும்படிக்கு கர்த்தர் சில நேரங்களில் விசுவாசத்தின் ஆரம்பத்தை கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. வருங்காலங்களில் சில காரியத்தை செய்கிறதற்கு உன்னுடைய விசுவாசத்தினுடைய ஆரம்பத்தை ஆண்டவர் அநேக நேரங்களில் பார்க்கிறார். பாருங்க, இன்னைக்கு வியக்கத்தக்க விதத்தில் அந்த அம்மாவுக்கு ஒரு அட்ரஸே இல்லாத அந்த அம்மாவுடைய என்ன சொல்றதுங்க, அவங்களுக்கு பின்னாடி இருந்த டைட்டிலிங்கோ அவங்களுக்கு இருந்த அந்த பேரோ ரொம்ப ஒரு மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு தரக்குறைவான ஒரு பேர் இருந்தது. ஆனால் கடவுள் ஒரு பெரிய திட்டத்தை ராகாபுக்கு பின்னால வைத்திருந்தார். அதற்கு ஒரு பரிசோதனையாய், அதற்கு ஒரு டெஸ்டா கர்த்தர் ஒரு விசுவாசத்தின் துவக்கத்தை அவளுக்கு தருகிறார். அல்லேலூயா. இங்க கூட நாம இருக்கிறோம். நம்ம பார்த்தா பெருசா பெரிய குடும்பத்தின் பின்னணியில வராமல் இருக்கலாம், இல்ல பெரிய படிப்பின் பின்னணியோ இல்ல பெரிய அந்தஸ்தின் பின்னணியோ இல்லாம இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு ஃபியூச்சர், உங்களுக்கு ஒரு எதிர்காலம் என்கின்ற ஒரு காரியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதற்கு துவக்கத்தை கர்த்தர் எளிதாய் உன் பட்சத்தில் கர்த்தர் காண்பித்துக் கொண்டே இருப்பார். அல்லேலூயா. The secret was not revealed to Rahab. These guys did not go and say, why they were there. எதற்காக அனுப்பப்பட்டார்கள் என்கின்ற பெரிய முழுமை எல்லாம் சொல்லவில்லை. அவர்கள் அங்க போறாங்க, ராகாபுடைய வீட்டுக்கு தான் போகிறார்கள். அந்த ராகாபுடைய வீட்டுக்கு போயிட்டு, ஆனா நம்ம பாருங்க, என்னுடைய பெரிய ஆச்சரியமான ஒரு காரியம் என்னவென்றால், இவங்க அந்த காலகட்டத்திலேயே இன்னைக்கு இருக்கிற உலகத்தின் முன்னாடி விஞ்ஞானத்தினுடைய முன்னேற்றம் நிறைந்த ஒரு காலகட்டம் அல்ல. ஆனால் அன்றைக்கே இந்த ஜனம் எப்பேற்பட்ட ஜனம், இவர்கள் எப்படி கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இவர்களுடைய பின்னணி என்ன என்று எல்லாம் இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்குது. அதுதான் பெரிய ஆச்சரியம். அல்லேலூயா. ஒரு விசுவாசத்துக்கு செயல்படுத்துகிறதற்கு அநேக நேரங்களில் இந்த ஆண்டவர் எப்பேற்பட்டவர், இந்த ஆண்டவருடைய வல்லமை எப்பேற்பட்டது என்கின்றத நீ நம்புகிற பட்சத்தை தான் கர்த்தருடைய விசுவாசத்தை செயல்படுத்துகிறது ஏதுவா இந்த காரியங்கள் மாற முடியும். அல்லேலூயா. இவங்க அந்த ஊர்லயே நிராகரிக்கப்பட்டவர்கள், புறமதிக்கப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்ட ஒரு வீடு, ஒதுக்கப்பட்ட ஒரு மனுஷி. நினைக்கிறேன் அந்த வீட்டு பக்கம் போனாவே என்ன நினைப்பாங்க, இப்ப கூட பாருங்க, ஒரு டாஸ்மார்க் கடைக்கு முன்னாடி நின்று பேச நினைப்பாங்கன்னா, பாஸ்டர் அங்க நின்று பேசுறாரு அப்படித்தான் சொல்லுவாங்க நிறைய நேரத்தில். எனக்கு கூட வீடு தேடுறதுக்காக கோயிலம்பாக்கம் பக்கத்தில் ஃபோன் பண்ணி தடவை அப்பதான் அடப்பா இங்கே நிற்கிறோம், எவனா பஸ்ஸில் பார்த்துட்டு போகிறோம், பாஸ்டர்மா 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, டாஸ்மார்க் முன்னாடி நின்னுங்கிறாங்களேன்னுவாங்க. ஏன்னா அப்படிப்பட்டது இன்றைக்கு ஒரு டைரக்ஷன், ஒரு இடத்துல நிற்கிறதுக்கு இன்னைக்கு பயம். அப்படிதான் அந்த அம்மாவுடைய வீடு இருந்தது. ஆனால் கர்த்தர் ஒரு சந்தர்ப்பத்தை தருகிறார். அல்லேலூயா. ஏன்னா ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருந்தார். சொல்லுங்க, என்ன வச்சிருந்தாருங்க? இன்னைக்கு நீங்க வந்திருக்கிறீங்கல்ல, உங்களுடைய வருங்காலம் என்னன்றது விசுவாசத்துல நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் கடவுளுக்கு அதனுடைய முழுமை தெரியும். அல்லேலூயா. எவ்வளவு கூட அந்த வருங்காலத்தை நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறீர்களோ அதுதான் உங்களுக்கு செயல்முறையா இது மாற முடியும். அல்லேலூயா. பாருங்க, நான் நம்புறேன் இந்த அம்மா இந்த வாய்ப்பை ரொம்ப அழகா பயன்படுத்திக்கிட்டாங்க. பாருங்க, சில வசனங்களை மாத்திரம் நான் மேற்கோள் காட்டுகிறேன், நேரம் இல்ல. பாருங்க, 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இங்க போறாங்க, இது 2 பேர் போய் அங்க தங்குறாங்க. எப்படியோ அங்க இந்த ஊர்ல தெரிஞ்சிச்சு, இந்த 2 பேர் வேவு பார்க்க வந்திருக்கிறாங்க. அந்த ஊர்ல ரொம்ப அலர்ட் ஆயிட்டாங்க. அதனால என்ன பண்ணுவாங்க, எப்படியாவது கொன்னுடுவாங்கன்னு சொல்லி ஒரு பயமுறுத்தல் உண்டாயிருக்கிறது. ஆனால் நம்ம பாருங்க, இப்ப அந்த வசனத்தை ஒன்றா நான் சிலதை காண்பிக்கிறது. 6ஆம் வசனத்தை முதல்ல வாசிங்க. அவர்களை வீட்டின் மேல் ஏற பண்ணி, அவர்களுக்கு வீட்டின் மேல் ஏற பண்ணி, வீட்டின் மேல் பரப்பப்பட்ட சணல் தட்டலுக்குள்ளே மறைத்து வைத்திருந்தால் அந்த மனுஷர் யோர்தானுக்கு போகிற வழியிலே துறைகள் மட்டும் அவர்களை தேட போனார்கள். அவர்களை தேடுகிறவர்கள் புறப்பட்ட உடனே வாசல் அடைக்கப்பட்டது. ஆமென். பாருங்க, இந்த அம்மா என்ன பண்ணுது, இந்த ராகாப் இது இவர்களை கொண்டு போய் என்ன பண்ணு மறைச்சு வைக்குது. இந்த சரித்திரத்தில் நிறைய பேர் இதெல்லாம் குயிக்கா வாசிட்டு போயிட்டு இருப்போம். ஏன்னா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அப்புறம் யோசுவா, மோசே, ராகாப்லாம் ஒரு சப்ஜெக்ட் லைன்லயே ஒரு பெரிய ஆளே கிடையாது வாசிக்கிறதுக்கு. ஆனால் இன்றைக்கு ஒரு காரியத்தை காண்பிக்கிறேன் பாருங்க, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்துல இந்த அம்மாவுடைய வாழ்க்கை முடிந்தது என்று. அல்லேலூயா. உலகத்தின் அடிப்படையிலே ஒரு புறமதிக்கப்பட்ட இவங்க, ஆனால் இன்றைக்கு அவருடைய ஆசீர்வாதம் எவ்வளவு பெருசா, அவருடைய இன்றைக்கும் சொல்லக்கூடிய அளவுக்கு வேதாகமத்துல சொல்லுகிற அநேக ஒரு சில பெண்மணிகளை பற்றி தான் எழுதப்பட்டிருக்குது. இன்றைக்கு ராகாபுடைய ஆசீர்வாதத்தினுடைய முடிவு
மிக ஆசீர்வாதமாய் இருந்தது. அல்லேலூயா. ஏன்னா she responded to the opportunity that God gave in her life. அல்லேலூயா. கடவுள் அவளுக்கு கொடுத்த அந்த சந்தர்ப்பத்திற்கு இணங்கி வந்ததினால அவருடைய பேர் பெரும்படிக்கு, அவர் பேர் போற்றப்படும்படிக்கு கர்த்தர் அதற்கு வந்த வாய்ப்பை என்ன பண்ணிட்டாரு? ஆசீர்வாதமாய் மாற்றினார். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த சரித்திரத்தில் இருக்கிற முக்கியமான காரியமே இதுதான் சார். அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, அந்த ஆப்பர்ச்சுனிட்டில அந்த அம்மா சொல்லுச்சு, எவ்வளவு வந்தா 2 பேர் எங்க வீட்டுக்கு, இவனுங்களுக்கு நான் என்னடா பண்ணணும், இதுக்கு எதுக்கு போய் நான் போய் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்றது இல்ல. இவளுக்கு நல்ல ஒரு பெரிய வெளிப்பாடு. இந்த மனுஷர்கள் அந்த வீட்டுக்கு 2 ஸ்பைய வீட்டுக்கு போன உடனே she had a great revelation. ஆமா, அவளுக்குள்ள என்ன வந்துச்சு? ஒரு பெரிய வெளிப்பாடு. நான் இந்த காரியத்தை இவர்களுக்காக இன்றைக்கு செய்யும் பொழுது இந்த காரியத்துடைய பலன் இன்றைக்கே உடனே வரலனாலும் ஒரு நாள் இது ஒரு பெரிய பலனாய் என் வாழ்க்கையில மாறும். எதையுமே கதையா வாசிருப்பீங்கன்னா கதையா முடிஞ்சிடும். ஆனா வெளிப்பாடோடு கூட நீங்கள் பார்க்க துவங்கீர்கள் என்றால், இன்றைக்கு கர்த்தர் தருகிற சின்ன சின்ன வாய்ப்பு, சின்ன சின்ன சந்தர்ப்பங்கள், சின்ன சின்ன வாய்ப்புல கர்த்தரை ஆராதிக்கவோ, எங்கேயோ உட்கார்ந்து ஒரு சத்தியத்தை கேட்கவோ, அதற்கு பின்னால் ஏதோ ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். என்றைக்கு நீ அப்படி பார்க்க துவங்குறையோ அன்னைக்கு தான் அதுல கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். அல்லேலூயா. நான் வாசி கொண்டு போன அநேக காரியங்களே என்னுடைய சிந்தனையில நான் யோசித்தேன். கர்த்தர் கொடுத்த அநேக சின்ன சின்ன வாய்ப்புகள், சின்ன சின்ன காரியங்கள், சின்ன சின்ன சந்தர்ப்பங்கள், அதெல்லாம் எப்படி கனெக்ட் பண்ண இன்னைக்கு எங்க கொண்டு வந்து கர்த்தர் நிறுத்துறது ஏதுவா இது மாறி இருக்கிறது என்பதை பார்க்க கர்த்தர் உதவி செய்கிறார். அல்லேலூயா. One thing that I noticed, amen, ஒரு காரியத்தை நான் ரொம்ப தீர்வாய் பார்த்தேன். 11ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, கேள்விப்பட்ட போது எதை கேள்விப்பட்ட போது? நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட பொழுது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவன் சமுத்திரத்தையும் தண்ணீரையும் வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ண எமோரின் ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகோருக்கும் செய்ததை கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயரே வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். அல்லேலூயா. இவங்களுக்கெல்லாம் இவ்வளவு பெரிய பிரீச்சிங்லாம் இல்ல. இன்னைக்கெல்லாம் நடக்கிற மாதிரி சோத்திரம் பண்ணுங்க, ஆமேன் பண்ணுங்க, இயேசு ஆண்டவர்னு அறிக்கையிடுங்க, அப்படிலாம் அவ்வளவு பெரிய போதனைலாம் இல்ல. ஒரு அற்புதத்தை கேட்கிறாங்க. இந்த ஆண்டவர் இவ்வளவு பெரிய வியக்கத்தக்க காரியத்தை செய்கிறவர் என்று இந்த அம்மா ஏதோ ஒரு பகுதியில் இருக்குது, வேற ஒரு ஊர்ல இருக்குது. அது பார்த்து நம்ம என் வாழ்க்கை எப்ப முடியும் தெரியல, ஏன் என் வாழ்க்கை இப்படி சாபமா இருக்குதுன்னு சொல்லி பயங்கரமான ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டது அம்மா. ஆனால் எங்கேயோ ஒரு விஷயம் நடக்கிறதை கேட்டு அதை நம்பிக்கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. என்னுடைய வெளிப்பாடு என்ன தெரியுமா? ஒரு நாள் நிச்சயமாய் இந்த ஆண்டவர் என்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். இது சப்ஜெக்ட்ல இல்லையே, எங்க இருந்து வந்துச்சுன்னா இதுதாங்க வெளிப்பாடு. ஒவ்வொரு காரியத்துல கர்த்தர் ஒரு வெளிப்பாட்டை வச்சிருக்கிறார். ஆமென். நிர்பந்தப்படுத்தப்பட்ட வாழ்க்கை, கைவிடப்பட்ட வாழ்க்கை, எல்லா மனுஷனாலும் புறமதிக்கப்பட்ட வாழ்க்கை, ஆனா உள்ளுக்குள்ள எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கிற ஒரு காரியத்தை கேட்ட அம்மாவுக்குள்ள ஒரு விசுவாசம் என்ன தெரியுமா? இந்த ஆண்டவர் எனக்கும் ஒரு நாள் ஒரு விடிவு காலத்தை தருவாரு, என்னை அவர் தப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம விசுவாசம் எவ்வளவு பெருசா இருக்கணும்? இதான் இன்னைக்கு நான் கொடுக்கிற கேள்வி. She could not see something practically happening in her own eyes, but she heard something that happened somewhere very far. எங்கேயோ ஒரு தூரத்துல ஒரு காரியம் நடந்துச்சு. ஏதோ நடந்தா ஒரு கூட்டம் கிளம்பி வந்தாங்களா, எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தாங்களா, சமுத்திரம் பிளந்தா, இதெல்லாம் நம்ம கதையா கேட்டு இருக்கிறாங்க. யாரோ மனுஷன் போய் சொல்லி இருப்பார். எப்படி கேட்டாங்கன்ற சரித்திரம் எனக்கு தெரியல. ஆனா யோசிச்சு பாக்குறேன், இன்னைக்கு இருக்கிற மீடியா உலகத்துல சோசியல் மீடியா மாதிரி ஒரு காரியத்தை எடுத்தா எங்க நடந்தாலும் என்ன வேணா தெரிஞ்சது. அடுத்த நொடியே எந்த ஒரு காரியம் அடுத்த நொடி ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதா, அடுத்த நிமிஷம் லண்டன்ல நடந்தா இன்னைக்கு இந்தியால தெரியுது. அப்படிப்பட்ட ஒரு உலகத்துல இல்ல. ஆனால் இவர்களுக்கும் எங்கேயோ நடந்த ஒரு காரியம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. கேட்டதை அவள் நம்பிக்கொண்டிருக்கிறார். கேட்டதை நம்புறது மாத்திரல, அதுல உறுதிப்பட்டு கொண்டே இருந்தார். அல்லேலூயா. இன்னைக்கும் வாழ்க்கையில கர்த்தர் தர்ற அந்த சந்தர்ப்பத்துல வருகிற வார்த்தையில நீ எவ்வளவு உறுதிப்பட்டு கொண்டே இருக்கிறாயோ ஒரு நாள் அது உனக்கு தயவாய் மாறும். அல்லேலூயா. The more you are firm in this faith, that will turn out to be a favor in your life. You can write this down. If you are writing in English, I want you to just make a note. The more you are firm in your faith, that will turn out to be a favor in your life. நீ எவ்வளவுக்குள்ள இந்த விசுவாசத்துல நிலைப்பட்டு உறுதிப்பட்டு கொண்டே இருக்கிறாயோ எதிர்பாராத ஒரு நாள் அது உனக்கு தயவாய் மாறும். அல்லேலூயா. இந்த கேட்கிற அந்த வார்த்தையில நீ எவ்வளவு உறுதிப்பட்டு கொண்டே இருக்கிறாயோ,
இந்த சத்தியத்தை பல இடத்துல கேட்டுட்டே இருக்கிறீங்க, பல முறை பலர் மூலமாய் கேட்கிறீங்க. எப்படியோ கடவுள் உன் காதுக்கு இதை கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார். நீ கேட்கிற அந்த வார்த்தையில நீ எவ்வளவு கூட அதை நம்பி உறுதிப்பட்டு, ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் எனக்கு வேலை செய்யும், ஒரு நாள் கடவுள் எனக்கு எப்படியாவது இதை செய்வாரு, என்ன விட மாட்டார். அன்றைக்கு அவர்களுக்கு செய்தவர், அன்றைக்கு இந்த காரியத்துல செய்தவர், இந்த வேதாமத்துல வாசிக்கிற இந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு செய்தவர் எனக்கும் செய்வார்னு சொல்லி நீ கேட்டு கேட்டு உறுதிப்பட்டு கொண்டே இருக்கிறாய் அல்லவா, அந்த உறுதி ஒரு நாள் உனக்கு தயவாய் மாறா. The firmness will turn out to be a favor in your life, and that will definitely help you to rescue yourself out of your situation. உனக்கு ஒரு ஃபியூச்சர் அது மாறிடா. அல்லேலூயா. உனக்கு ஒரு ஃபியூச்சரா மாறிடும். கர்த்தர் தான் சொல்றாரு. இந்த ராத்திரியில் நீங்க கேட்கும் போது ஆண்டு எனக்கு இந்த சம்பவத்துல கதையை சொல்லி விளக்கி போயிட்டு நீங்க அதுக்கு நீங்களே பைபிள் எடுத்து 2ஆம் அதிகாரத்தை வாசினா ஒரே அதிகாரத்துல இந்த சம்பவம் எழுதப்பட்டுருச்சு. ஒரு வெளிப்பாட்டை கர்த்தர் பாருங்க. விசுவாசம் என்பது கேள்வினாலே, சொல்லுங்க, விசுவாசம் எப்படி வருது? கேட்கறதுனால வரும். அதனால தான் இன்னைக்கு நிறைய அற்புதங்களை கர்த்தர் செய்யணும்னு ஜெபம் பண்றோம். பார்க்கிறோம் இல்லையா, பார்க்கிறோம் அந்த அற்புதம். ஏன்னா நம்ம கண் கூட என்ன பார்க்கல, எலியாவை போல மழையை என்ன பண்ணல, கர்த்தர் கொண்டு வந்ததை நாம் பார்க்கவில்லை, சமுத்திரங்கள் திறக்கப்பட்டதை நாம் பார்க்கவில்லை. இன்றைக்கு நாம் கண் கூடாய் பார்க்க வேண்டும் என்று சொல்லி என்ன பண்றோம், இன்னைக்கு ஜெபித்து கொண்டிருக்கிறோம். கேட்க 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 அந்த விசுவாசமானது நமக்குள்ள உறுதிப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஒரு மனுஷன் ஏதோ ஒரு ஊர்ல ஒரு மூலையில உட்கார்ந்து எதையோ மனுஷனுக்கே பிடிக்காத ஒரு தொழிலை செய்து கொண்டு எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவள், ஆனால் தன் இருதயத்துக்குள்ள ஒன்றை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஒரு கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் ஒரு கூட்டத்துக்கு அற்புதம் செய்கிறாரு. இந்த ஆண்டவர் எனக்கும் செய்ய வல்லவர் என்று நம்பிக்கொண்டிருந்தால் என்றால் அந்த ஆண்டவர் அவளுக்கு உதவி செய்வார் என்றால், இன்றைக்கு இங்க உட்கார்ந்து இந்த வார்த்தையை நீ சத்தத்தோடு கூட கேட்டுக்கொண்டிருக்கிறாய் அல்லவோ, உனக்கு எப்படி அவர் செய்யாமல் இருப்பார்? She was firm in her faith. Hallelujah. And not only firm, she foresaw her future. Hallelujah. வரும் காரியத்தை, வரும் காலத்தை, எதிர்காலத்தை அந்த விசுவாசம் அவளுக்குள்ள வந்த உடனே, என் வாழ்க்கை இப்படியே வேசியா முடிய போறது இல்ல, என் வாழ்க்கை பலரால் நாசமாக்கப்பட்டு செத்தே போக போறது இல்ல, எனக்கும் ஒரு எதிர்காலம் உண்டு என்று நம்ப துவங்கினாள். யார் என் கூட இருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு புரியுது? இது கதை இல்ல சார், பைபிள் கதை இல்ல சார். நான் உட்கார்ந்து வியந்து வாசித்து கொண்டிருந்தேன். திரும்ப திரும்ப வாசித்து, இந்த முறை இந்த வாரத்தில் வாசி, திரும்ப வாசி. வாவ், இப்படிப்பட்ட, ஏன்னா ஏசாமி அந்த உலகத்துல வாழும்பொழுது சிலருடைய விசுவாசத்தை பார்த்து வியந்து போனாரா? அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம விசுவாசம் அவரை வியக்க வைக்கணும். இன்னைக்கு நம்ம விசுவாசம் எனக்கு அதுதான் இன்னைக்கு திரும்ப திரும்ப சில சந்தர்ப்பங்களை நான் யோசிக்கிறேன், ஏன் ஆண்டவர் செய்ய மாட்டார்? அல்லேலூயா. நம்ம விசுவாசம் வியக்க வைக்கணும். கர்த்தர் சில டெஸ்ட்டை கொண்டு வருவார், இடத்த மாதிரி ஒரு டெஸ்ட்டை கொண்டு வருவாரு, சில சுகத்தை கர்த்தர் கட்டளையிடுன்ற டெஸ்ட்டை கொண்டு வருவாரு, சில வியாதிகளை குணமாக்க வேண்டும் என்ற டெஸ்ட்டை கொண்டு வருவாரு. நம்ம விசுவாசம் உறுதியாய் நின்று இந்த ஆண்டவர் செய்ய வல்லவர் என்று நாம் அறிக்கைட்டு கொண்டே இருக்கும் பொழுது நம்முடைய விசுவாசம் அவரை வியர்க்க வைக்க வேண்டும். சொல்லுங்க, என் விசுவாசம் ஆண்டவரை வியக்க வைக்கணும். She did not only give shelter. ஏதோ கூப்பிட்டு வச்சு நம்ம வீட்டில் விருந்தாடி 2 பேரும் கூப்பிட்டு தண்ணியை கொடுத்து சாப்பாடு கொடுத்து போயிட்டு வாங்க அனுப்பல. அவளுக்கு தெரியும் ஒரு நாள் ஒரு அற்புதம் நடக்கும், இது நிமித்தமா எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வரும். சொல்லுங்க, இது நிமித்தமா இன்னைக்கு நீ எடுக்கிற பிரயாசம், நீ விதைக்கிற விதை ஒரு நாளும் பலன் இல்லாமல் போகாது. அடுத்து ஒரு சத்தியத்தின் வெளிப்பாட்டை உனக்கு தர்றேன். நீ ஆலயத்துக்கு வரலாமா, குட்டி பிள்ளைங்க பெரியவங்க உங்களை வற்புறுத்தி யாரோ கூட்டு வந்து இங்க முட்டையை போட்டு ஜெபம் பண்றல, நீ விசுவாசத்தோடு கூட அதை விதைத்து கொண்டே இருப்பாய் என்றால் இன்றைக்கல்ல ஒரு நாள் அதை பெரிய பெரிய ஒரு கனியாய் மரமாய் நீ அதை பார்ப்பாய். Hallelujah. She foresaw the future. எழுதிங்க, faith needs to be foreseeing the future. விசுவாசம் இன்னைக்கே முடியற விஷயம் இல்லை சார். சொல்றா, நீங்க இதை ஜெயிச்சிருவீங்க, இதுல இருந்து கடந்து வந்துருவீங்க, அன்னைக்கே என் குடும்பத்தை என்னையும் காப்பாத்திருங்க. அவளுக்குள்ள பெரிய விசுவாசம் பாருங்க, எவ்வளவு பெரிய விசுவாசம் பாருங்க. 11ஆம் வசனத்துல வாசிங்க, 12ஆம் வசனத்தை வாசிப்போம். இப்பொழுதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடினாலே நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு என்ன பண்ணுவீங்க? அப்போ அவளுக்கு ஒரு தெரியுது, கண்டிப்பா ஒரு நாள் இது ஜெயமா மாறப்போகுது. நீங்க வந்த காரியம் என்ன ஆக போகுது? சொல்லுங்க, நீங்க வந்த காரியம் ஜெயமா மாற போகுதுன்னு அவளுக்கு தெரியுது. இன்னைக்கு நீங்க ஆண்டவர்கிட்ட வந்திருக்கிறது ஜெயமாய் மாறும். நீங்க கர்த்தரை தேடுறது ஒரு நாள் வீண் போகாது.
அது வீண்ல முடியாது. அது ஒரு நாள் நஷ்டமாகாது. சொல்லுங்க, பக்கத்துல ஒருத்தர் சொல்லுங்க, நஷ்டம் ஆகாது. நீ கர்த்தரை தேடுறது நஷ்டம் ஆகாது. நீ எடுக்கிற பிரயாசம் வீண் போகாது. நீ சொல்ற ஸ்தோத்திரம் வீண் போகாது. இயேசு நல்லவர்னு சொல்றது வீண் போகாது. அது ஒரு நாளும் முடியாது. அது முடிகிற வார்த்தை அல்ல, அது ஜெயத்துல தான் வந்து முடியும். அல்லேலூயா. யாரையும் கூட இருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு நம்புறீங்க? எத்தனை பேருக்கு புரியுது சார்? ராகாப போல நான் இந்த பிரயாசம் எடுக்கிறேன். அந்த அம்மா அந்த பிரயாசம் எடுக்கும்போது she foresaw the future. She was firm. She foresaw the future. அல்லேலூயா. இன்னைக்கு அப்படிதாங்க, நான் அப்படிதான் நம்புறேன். அதனாலதான் இந்த சனிக்கிழமை நடக்கிற இந்த ஆராதனையை கர்த்தர் எனக்கு இதை செய்யன்னு சொல்லி ஒரு காலகட்டங்களை ஆரம்பித்த நாட்கள் இருந்து இன்னைக்கு நான் நம்பிட்டு இருக்கிறேன். பலர் பல இடங்கள்ல இருந்து வருவாங்க. பல வியாதிகளை கர்த்தர் குணப்படுத்தி கொண்டே இருப்பார். சனிக்கிழமெல்லாம் இப்பெல்லாம் 8 மணிக்கு முடிக்கிறதுக்கு முற்படுறோம். வர நாட்கள் எப்போ முடிப்போன்னு தெரியாது. நான் பாட்டு ஜெபம் பண்ணிட்டு போயிடும். அதுக்கப்புறம் மற்றவங்கலாம் உங்களுக்கு ஜெபம் பண்ணிட்டு அதுக்கு ஒரு பெரிய டீம் ஜெபம் பண்ணே இருப்பாங்க. சோகங்களும் அற்புதம் நடந்திருக்கும். ஒரு பக்கம் சாப்பாடு ஓடின்னு இருக்கோம். சாப்பிட்டு பல ஊருக்கு போறவங்க எல்லாம் படுத்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, அடுத்த ஆராதனை காலில் இருந்துட்டு ஜோக்கே அடிக்கல. இதெல்லாம் நடக்கும். நான் ஜப நேரத்தில் ஒரு சாட்சியை கூட சொன்னேன். இதெல்லாம் வந்து இன்னைக்கே நடந்துகிட்டே இருக்குது. அல்லேலூயா. We got to foresee what God is able to do in what we are sowing today. இன்னைக்கு எதை விதைத்து கொண்டிருக்கிறோம், எந்த விசுவாசத்தில் உறுதியாக நிற்கிறோமோ அதுக்கு ஒரு எதிர்காலம் உண்டு என்று நம்பிக்கொண்டிருக்கணும். இன்னைக்கு நாம விதைச்சு கொண்டிருக்கிற அந்த விசுவாசத்துக்கு ஒரு எதிர்காலம் உண்டு என்று நம்பிக்கொண்டிருக்கணும். நீங்க வந்து ஏதோ செஞ்சிட்டேன், நான் சும்மா சர்ச்சுக்கு போறேன், நான் பாட்டு சும்மா போயிட்டு உட்காந்துட்டு வரேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது பிரோஜனம் எல்லாம் ஆயிடும். நீங்க நான் விசுவாசத்தோடு கூட போய் விதைக்கிறேன், விசுவாசத்தோடு கூட இந்த செயலை செய்யறேன். I believe Rahab when she said, "Oh, go and hide yourself in this place." இதுல போய் நீங்க ஒளிஞ்சிங்க, கயிறை போட்டு தர, அதுவரை இறங்கி போங்க. இதெல்லாம் எப்படி தெரியுமா விசுவாசத்துல செய்யற அந்த சம்பவத்தை நீங்க வாச பாத்தீங்கன்னா இது கதையா முடிவுன்னா கதையின் கதையா முடிஞ்சிடும். ஆனா நீங்க விசுவாச செயல்பாட்டுல இதை பாருங்க. ஒரு வெளிப்பாடோடு கூட பார்க்கும்பொழுது அவ சொல்றா, நீங்க தப்பிச்சு போவீங்க, திரும்ப நீங்க வருவீங்க, என்ன காப்பாத்துவீங்க, என் குடும்பத்தை காப்பாத்துவீங்க. ரஹாபுடைய சந்ததி எங்க தெரியுமா முடியுது? இயேசுல முடியுது. ரஹாபுடைய சந்ததி எங்க தெரியுமா முடியுது? இயேசுல முடியுதியா. அன்னைக்கு ஒதுக்கப்பட்டவள் எடுத்து சரித்திரத்துல வாசி பாருங்க. மத்தேயு 1:5 மத்தேயு 1 சால்மோன் போவாசை ராகாபிடத்தில் பெற்றான். இல்ல, முதல்ல இதை வாசிருங்க, அப்ப புரியும். யோசுவா 6 அங்க கை வச்சுக்கோ. யோசுவா 6 22 23 25 வாசிங்க. யோசுவா தேசத்தை வேவு பார்க்க 2 புருஷரை நோக்கி, நீங்கள் என்ன பண்றா, இதெல்லாம் நடந்துச்சு, ஒரு பெரிய சண்டை முடிஞ்சிச்சு. இப்ப நம்ம எரிகோன்னு பேசணும், அது எரிகோலாம் ஜெயிச்சிட்டாங்க. இப்ப என்ன சொல்றான், வேவு கார்ட்டு 2 பேர் போய் பார்த்துட்டு வந்தாங்க. அவங்களை கூப்பிட்டு சொல்றாங்க, ஒரு புள்ள வந்து ஒரு லேடி உங்களை காப்பாத்துச்சு இல்லையா, அவங்கள வேற நீங்க திருப்பி காப்பாத்திக்கிறேன் வாக்கு கொடுத்துட்டு வந்தீங்க இல்லையா, அவங்களை இப்ப காப்பாத்தணும்னு சொல்லி இப்ப என்ன பண்ற யோசுவா இப்ப முற்பட்டு சொல்றாரு, நீங்கள் அந்த வேசியின் வீட்டிலே போய் நீங்கள் அவளுக்கு ஆணையிட்டபடி அந்த ஸ்திரீ அந்த ஸ்திரீயையும் அவளுக்கு உண்டான யாவையும் அங்கிருந்து வெளியே கொண்டு வாருங்கள் என்றார். அப்பொழுது வேவுக்காரன் அந்த வாலிபர் உள்ளே போய் ராகாபையும் அவருடைய தகப்பனையும் அன்னைக்கு செய்றா. அவளுக்கு எப்படிலாம் அது நடக்கும்னு தெரியாம செய்றா. ஆனா கடவுள் அதை பலனாய் மாற்றி முடிக்கிறார். அல்லேலூயா. அன்னைக்கு அவன் நினைச்சா நான் இவங்களை காப்பாத்துறேன் அப்படின்றது மாத்திரம் இல்ல, இதனால எனக்கு ஒரு நன்மை வரும்னு நினைச்சா அப்படியே தான் நடக்குது. மத்தேயு 1:5 வாசிங்கன்னா இந்த அம்மாவுடைய சரித்திரத்தை சும்மா ஒரு வசனத்துல எழுதி இருக்கு பாருங்க. சல்மோன் போவாசை ராகாபிடத்தில் பெற்றான். ராகாபுக்கு யார் பெற்றா? ஒரு கொஸ்டின். போவாஸ் யாருமா? சாமி சொல்றோம் நினைக்கிறேன், கவனிக்கிறார் 2 பேர் சொல்லுங்க நினைச்சேன். போவாஸ் யாரு? இங்க இருக்கிற போவாஸா? இங்க கூட ஞானஸ்தானம் கொடுத்து யாருன்னா 2 பேருக்கு போவாஸ் கொடுத்துருவோம். யாருமா போவாஸ்? ரூத்துனுடைய ஹஸ்பண்ட். ரூத்துக்கு போவாஸ்க்கு யார் பிறந்தா? பெரிய டெஸ்ட் வைப்பிங் போகுதே அப்படின்ற மாதிரி பார்க்காதீங்க. அந்த சந்ததியெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சந்ததியெல்லாம் என்ன பண்றாரு, படிப்படியா வாசினா தாவீது வர்றாரு. தாவீதுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து வந்து முடிகிறாரு. வீட்டில் படிச்சு பாருங்க. இப்பெல்லாம் அந்த டைனமோ இல்லை, ஆனால் சும்மா படிங்க. படிச்சுன்னா டைனமோ மண்டையில் அடிக்க தொடங்கிட்டோம். ஆமே, டைனமோ கொடுத்தா தான் படிக்கணும் இல்லை, எடுத்து படிச்சு பாருங்க. சரித்திரத்தில் எப்படி பாருங்க. ஒதுக்கப்பட்டு ஒருவேளை கைவிடப்பட்டு நீ உன்னையே நிராகரிக்கப்பட்டு இருந்து, ஆனால் ஒன்றை மாத்திரம் உனக்குள்ள உன் விசுவாசத்தை மாத்திரம் நீ நம்பிக்கொண்டிருப்பாய் என்றால், அந்த விசுவாசத்துல உறுதியாய் நீ பற்றி கொண்டிருப்பாய் என்றால், நீ அறியாத ஒரு சந்தர்ப்பத்தை கர்த்தர் உனக்கு தருவார். அந்த சந்தர்ப்பத்துல
அதை நீ புடிச்சுக்கிட்டேன்னு வச்சுக்க, அந்த சந்தர்ப்பம் ஒரு நாள் உனக்கு தயவாய் மாறிடும். அதுதான் இந்த சரித்திரத்தினுடைய கம்ப்ளீட் சம்மரி. ஐ வாண்டட் டு மேக் ஹியர். ஆமென். இல்லை இந்த கதையை சொல்லி இதெல்லாம் போட்டு எக்ஸாசரேட் பண்ணிட்டுலாம் போறதுக்கு, இது வேற விதமா கூட இன்னொரு வெளிப்பாட்டில் வேற மாதிரி கூட பேசலாம். அது இன்னைக்கு இந்த விசுவாசத்தின் அடிப்படையில் கர்த்தர் பேசும்படி பாருங்க. அதாவது 31ஆம் வசனத்துல வாசித்தீங்க, 11ஆம் அதிகாரத்துடைய யோசுவா 11:31 என்ன வாசித்தீங்க? சாரி, யோசுவா இல்ல, ஐம் சாரி, எபிரேயர் 11:31 என்ன வாசித்தீங்க? விசுவாசத்திலே ராகாப் என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாதிருந்தால் சேதமாகல. அல்லேலூயா. இன்னைக்கு ஏற்றுக்கொண்டபடினால அவள் சேதமாகவில்லை. ஏற்றுக்கொண்டபடி சேதம் மாத்திரம் ஆகல, அவருடைய சந்ததி இன்றைக்கும் பேசும்படிக்கு கர்த்தரதை ஜெயமாய் மாற்றி விட்டார். அல்லேலூயா. அதுல உட்கார்ந்து இருக்கிற நாம் எல்லாரும் ஒரே நிமிஷம் ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு கொடுக்குற இந்த சந்தர்ப்பத்தை நான் நல்லா பிரயோஜனப்படுத்தி, ஆண்டவரே, இது கர்த்தரால் கொடுக்கப்படுற சந்தர்ப்பம்னு சொல்லி நான் பிரயோஜனப்படுத்தணும். ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு எனக்குள்ள எல்லா சந்தர்ப்பம் ஒருத்தர்கிட்ட கர்த்தர் உன்னை லீட் பண்ணுவார், ஜெபிக்க வைப்பாரு. அநேக நேரங்கள் ஆலயத்துக்கு வருவீங்க, சில காரியங்களை உன் வாயினால் அறிக்கையிட சொல்லுவார், சில காரியங்களை கர்த்தர் உனக்கு நேரம் நடத்துவாரு. இது எல்லாம் கர்த்தர் உனக்கு கொடுக்கிற சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பங்களை நீங்க என்ன பண்ணுங்க, எடுத்துட்டு இது கர்த்தரால் எனக்கு கொடுக்கப்படுகிற சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு என்னைக்கு நீங்க எடுக்கிறீங்களோ, அதை உதாசீனப்படுத்தாமல் எடுத்துக்கொள்றீங்களோ, அது நிச்சயமாக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் முடிவில் உனக்கு வரும். பாருங்க, எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி வாட் காட் கிவ்ஸ் யூ, கர்த்தர் கொடுக்கிற எல்லா சந்தர்ப்பமும் கர்த்தரால் கொடுக்கப்படுகிற சந்தர்ப்பம். when you treat this with honor, when you treat this with worth, அநேக நேரங்களை பாருங்க, கர்த்தரால் கொடுக்கப்படுற சந்தர்ப்பத்தை ரொம்ப நீ கனத்தோடு கூட இது ஆண்டவருக்கு கொடுத்திருக்கிறார். சிலர்கிட்ட பேசுறதுக்கு, சிலரிடத்துல கேட்கறது கூட ஆண்டவர் சில வாய்ப்புகளை தர்றாரு. அந்த சந்தர்ப்பத்தை நீ மேன்மைப்படுத்தி அதை ஆண்டவரிடத்துல பெற்று நீ அதை பிரயோஜனப்படுத்த ஒரு நாள் அது உனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் மாறும். இந்த சரித்திரத்துல நான் இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிற இந்த சரித்திரத்தின் முழு செய்தியை நீங்க கேட்கணும்னா நீங்க கேளுங்க. விசுவாசம் என்பது ஆண்டு கொடுக்கிற ஒரு சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை நீங்க எவ்வளவு எடுத்து பிரயோஜனப்படுத்தி இது கடவுளால் கொடுக்கப்படுகிற சந்தர்ப்பம் எடுத்து பிரயோஜனப்படுத்துறீங்களோ அவளுக்கு அது உனக்கு ஆசீர்வாதமாய் முடியும். அல்லேலூயா. அதுதான் கர்த்தர் இன்னைக்கு இந்த ராத்திரியில இந்த சத்தியத்தை கேட்கிற நீங்க உங்களை பார்த்து சொல்றாரு. ஒருவேளை உங்க வாழ்க்கையில சில காரியங்கள் நிராகரிக்கப்பட்டது போல, என் வாழ்க்கையில சில காரியங்கள் கைவிடப்பட்டது போல, ஃபியூச்சரே இல்லாதது போல சில நேரங்களில் உன் சூழ்நிலை உன்னை வாட்டி கொண்டிருந்தால், இன்றைக்கு ஒன்றை மாத்திரம் நீ கேள்விப்பட்ட இயேசுனுடைய அந்த அற்புதத்தை, நீ கேள்விப்பட்ட அந்த சத்தியத்தை, நீ கேள்விப்பட்ட அந்த சாட்சிய, இதுவரையில யாருக்கோ செய்த ஒரு கேள்விப்பட்ட ஒரு சாட்சிய, வேதாமத்தில் உன்னை தொட்ட ஒரு சாட்சிய, உன் வாழ்க்கையில் ஏற்கனவே நடந்த ஒரு சாட்சிய இன்றைக்கு நீ நினைவில் கொண்டு வந்து ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே, அதே ஆண்டவர் எனக்கும் அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறீர். இந்த ஆண்டவர் எனக்கும் அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறீர். என் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஜெயத்தை, என் பெரிய மாறுதலை கர்த்தர் எனக்காய் செய்ய வல்லவராயிருக்கிறீர் என்று சொல்லி நீ என்றைக்கு சொல்லி கொண்டிருக்கிறாயோ, அது ஒரு நாள் உனக்கு ஒரு பெரிய தயவாய் மாறும், உனக்கு பெரிய ஆசீர்வாதமாய் மாறும். கர்த்தர் இன்றைக்கு அதுதான் சொல்றாரு. never miss an opportunity what I give in your life. உன் வாழ்க்கையில தருகிற எந்த சந்தர்ப்பத்தையும் நீ இழந்துராதே. அதை நான் உனக்கு தர சந்தர்ப்பமா எடுத்துக்கொண்டு நீ பிரயோஜனப்படுத்து. ஒரு நாள் உன் வாழ்க்கையில் அந்த சாட்சி நிலவரப்படும் என்று கர்த்தர் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். நம்ம எல்லாரும் எழுந்து கர்த்தருடைய சமூகத்துல சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த சனிக்கிழமையில வந்து கேட்டாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமை கேட்டாலும் சரி, ஒரு வார்த்தையை ஒரு மனுஷன் உன்னை உற்சாகப்படுத்த, யாரோ ஒருவரை கர்த்தர் நன்றியில கொண்டு வந்து அவர் நிறுத்தி சொல்லும் பொழுதும் சரி, அதை நீங்க மேன்மைப்படுத்தி எடுத்துக்கொண்டு சொல்லுங்க, ஆண்டவரே, நான் சேதமாகாதபடிக்கு இந்த வார்த்தையை என்னிடத்துல கொண்டு வர்றேன், என்னை ஆசீர்வாதத்துல கொண்டு வந்து நிலைநிறுத்தும்படிக்கு ஆண்டவரே இந்த வார்த்தையை கர்த்தர் எனக்கு தந்து இருக்கிறீங்க. ஏதோ ஒரு எதிர்காலத்துக்காக இந்த வார்த்தையை கர்த்தர் எனக்கு தந்து இருக்கிறீங்க, இதை நான் எடுத்துக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி மாத்திர ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து பாருங்க. கர்த்தர் அதை உன்னை ஜெயத்துல கொண்டு வந்து முடிப்பார். அதை ஜெயத்துல கர்த்தர் கொண்டு வந்து நிலைநிறுத்துவார். இன்னைக்கு இருக்கிற இழிவு, இன்னைக்கு இருக்கிற வருத்தத்தை, இன்னைக்கு இருக்கிற ஒதுக்கப்பட்டதை, இன்னைக்கு இருக்கிற கைவிடப்பட்டதை யோசித்து நீ கலங்கிட்டு இருக்காத. நாளைக்கு ஒரு எதிர்காலம் உனக்கு உண்டு, நாளைக்கு ஒரு பெரிய ஜெயம் உனக்கு உண்டு, நாளைக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அதற்காக தான் இன்னைக்கு சில சந்தர்ப்பங்களை கர்த்தர் கொண்டு வருகிறார்.